ரொம்பவே ஹெல்தியான இரும்பு சத்துக்கள் நிறைஞ்ச கருப்பு உளுந்து பால் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு 2 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இதே ரெசிபியை வெள்ளை உளுந்தையும் செய்யலாம். 2 கப் அளவுக்கு கருப்பு உளுந்த ஒரு பேன்ல சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு லைட்டா வறுத்து எடுத்துக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு வறுத்துக்கிட்டா போதும், ரொம்ப கருகிடாம வறுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். அதே கப்பில் 1/2 கப் கம்பு, 1/2 கப் பொட்டுக்கடலை, ஒரு 10 பாதாம், ஒரு 10 முந்திரி, ஒரு 2 ஏலக்காய் ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இதையும் வறுத்து வச்சிருக்க உளுந்தோட சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுடுங்க. நல்லா ஆறினதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை சலிக்கணும் தேவையில்லை, ஃபைனாக அரைச்சாலே போதும். ஒரு பவுலில் இப்போ ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே சூடாக இருக்கிற பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து பொங்கி வரும். இது கூட டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுடைய ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இனிப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற உளுந்து, கம்பு அதெல்லாம் நல்லா வெந்து இந்த மாதிரி கெட்டியாக பொங்கி வரும்.